வணக்க மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணலாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தேவையானது இஞ்சி, பச்சை மிளகாலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக மெலிசாக ரொம்ப மெலிசாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுங்க. கொஞ்சம் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிங்களா, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் அது மூணுத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அந்த கலர் வரணும். கலர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மோர் குழம்பு மசாலா அடிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் திருகின தேங்காய் போட்டிருக்கேன், 3 பீஸ் பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மஞ்சத்தூள் அரைக்கணும். திரியாக இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி அந்த ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்களா, நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அந்த மோர் குழம்பு மசாலா லைட்டாக குக் பண்ணிவிட்டு தயிர் எடுத்துக்கணும். நான் தயிர் 1.5 லிட்டர் எடுத்துருக்கேன். இந்த மசாலா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தயிரோட டெம்பரேச்சர் வந்து கோல்டு, இது சூடு, இது ரெண்டும் சேர்ந்து ரூம் டெம்பரேச்சராக ஆகிடும். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். நல்லா தயிரை மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை நான் தனியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் தனியாக ஆயில் கடாயில் ஃப்ரை பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். கடைசியாக சால்ட் சீசனிங் பார்த்து பிக்கப் பண்ண வேண்டியது. நிறைய பேர் சொன்னாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க, தமிழில் பேச மாட்டேங்கிறீங்க. ரொம்ப சாரி. நான் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரியே பேசி நான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பேசிட்டேன். நான் இது அடுத்த வாட்டி நான் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசுகிறேன். ஓகே மக்களை, இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணிங்க.